நாம் இங்கிருந்து செவ்வாய் கிரகத்தை தோண்டுவோம். அந்த லெவி மேக்கர் மோத அதிலிருந்து வெளிப்பட்ட யுரேனிய கதிர்கள் மெல்ல மெல்ல பயணித்து ஒவ்வொரு மாலாக அடைவதை செய்தியாக கண்டோம். அந்த கதிர்கள் செவ்வாய் கிரகத்தின் ஓசோன் படலத்தை கொஞ்சம் அகலமாகவே ஓட்டை போட்டுவிட புகுந்தது காற்றுக்கள் கூட்டம். வரிசை வரிசையாக ஆக்சிஜன் உட்பட உள்ளே நுழைய அங்கே 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஜந்து பிதாக்கள் என்று இருக்கும் டைனோசர்கள், அதன் எலும்புகள் ஆங்காங்கே கிடைக்கிறது. ஒரு சிறு குறிப்பு, காற்றே இல்லாததால் அது கெடவில்லை என்பது இங்கு மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். குளிரில் தான் ஒரு பொருள் கெட்டு போகாது என்பது தவறு. ஒரு காற்றே இல்லாத வெற்றிடத்தில் கூட அவ்வளவு எளிதாக கெட்டுவிடுவதில்லை என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்வோம். மீண்டும் செவ்வாய்க்கு போவோம். காற்று மண்டலம் அங்கு அதிவேகமாக நுழைய இப்போது செவ்வாய் கிரகத்தில் ஒரு மனிதன் வாழ வேண்டிய அத்தனை சூழ்நிலைகளும் அங்கு நிறைந்து காணப்பட ஜந்துக்களின் எலும்புகளில் உள்ள டிஎன்ஏக்களுக்கு மெல்ல மெல்ல உயிர் வரும் கட்டத்தில் இப்போது, அதாவது என் மக்களே, லெவி மேக்கர் மோதிய தினத்தில் இருந்துதான் யுரேனியம் சேர்ந்து காற்றோடு கலந்து டிஎன்ஏக்களை கொஞ்சம் உசுப்பிவிட அது மெல்ல மெல்ல இறுக்கம் குறைந்து பின் கொஞ்சம் இளகி இப்போது மிக லேசாக நெளியும் அளவிற்கு அது தன்மை பெற்றுவிட அதற்கு தலை, கை, கால் முளைக்க ஆரம்பிக்கலாம். அப்படி முளைக்க ஆரம்பித்தால் அது மெல்ல மெல்ல வளர்ந்து மீண்டும் விஸ்வரூபம் எடுக்குமா என்பது கேள்விக்குரியே. காரணம், வானுலகின் மிகப்பெரிய ஜந்து கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வந்த பின் அதன் அளவை சிறிதாக்கி விட்டுத்தான் அதை முழுமையாக அளித்தார் பிதா. இப்போது அதற்குயிர் வந்தால் ஒரு ஓணான், ஒரு எருமை மாடு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவில் ஒரு பல்லியை போல் உடம்பெல்லாம் முட்களாகி பற்கள் 245 கொடூரமாய் வளர்ந்து ஒரு ராட்சச பல்லியாகத்தான் இருக்க முடியும். ஆனால் அதன் ஓட்டம் மிக பழையது போன்றதா, இல்லை அளவு குறைந்தால் வேகம் தடைபடுமா என்று நான் ஆராயப் போவதில்லை. அளவு குறைந்தாலும் டைனோசரின் வேகம் மணிக்கு 300 கிலோமீட்டர்கள். சீறி பாய்ந்தால் அது நிற்குமிடம் அடுத்த கண்டமாகத்தான் இருக்கும். அது வேகத்தில் அதன் ஓட்டம் இருக்கும். அடுத்து புல் பூண்டுகள், ஆனால் புல் இல்லை. ஈச்சம்புல் போன்று, ஆனால் ஈச்சம் இல்லை. வாழை குருத்து போன்று, ஆனால் அதுவும் இல்லை. தென்னங்கருத்தை போன்று உருவம், ஆனால் தென்னைக்கும் வழி இல்லை. நம் பூமியில் உதாரணம் சொல்ல முடியாத அளவிற்கு அருகருகே ஒரு வகை செடிகள் 1996 வளர ஆரம்பித்து இன்று அதுவும் படர்ந்து கருப்பு கலரில் தன் கிளைகளை நீட்டிக் கொண்டிருக்கிறது. அதை தன்மையின் அறிய ஒரு வான் எரிக்கல்லை அதன் மீது விழச் செய்ய அடுத்த நிமிடம் அதன் இலைகள் அந்த வான்வெளி கல்லை ஒரே ஒரு இலை கவ்விக்கொண்டு மணலாக துப்பியது. அங்கு வரப்போகும் மிருகமும் கொடியது, செடியும் கொடியது. மூன்றாவதாய் அப்படியே அலைப்பாய ஓரிடத்தில் நீர்க்குமிழ் குமிழ் குமிழாக கிளம்பி மெல்ல மெல்ல விசுக்கு விசுக்கென்று தண்ணீரை வெளியே துப்பி ஒரு மினி ஆறாக ஓடத் துவங்க அதை எப்படி ஆராய்வது? இறங்கிவிட்டோம். அந்த சுனைநீர் தூரத்தில் பார்க்கும்போது ஏதோ தண்ணீரின் வேகத்தில் புகை கிளம்புகிறது என்று எண்ணி அருகில் போய் பார்த்தால் அது ஒரு ரேஞ்சே இல்லாமல் கொதிக்கும் தண்ணீராய், கொதிக்கும் நீராய், கொதிக்கும் சுனையாய் ஓடத் துவங்கியுள்ளது. அது ஓடும் வழியில் உள்ள கற்கள் கூட உருகிவிடும் அளவிற்கு மிக பயங்கரமாக ஒரு சுடு தண்ணீராய் ஓடுகிறது என்றால், இன்னொரு புறம், அதாவது செவ்வாயின் வடதுருவம் மட்டும் நம் பூமியைப் போலவே உறைபனி, கடும்பனி, பனியால் ஆன மலை. ஆக இங்கிருந்து மனிதன் அங்கு பயணம் செய்து போக முடியாது. ஒரு பிறந்த 5 நாள் குழந்தையை வைத்து அனுப்பினால் அது அங்க போய் சேரும் போது 50 வயதாகிவிடும். தூரம் இவ்வளவு இருக்க அங்கு புதிதாகத்தான் மனிதனை உருவாக்க வேண்டும். அப்படியே உருவாக்கினாலும் தண்ணீர் இருக்கிறது, தொட முடியாது. இலை இருக்கிறது, பக்கத்தில் போக முடியாது. பிராணி இருக்கிறது, பிரியாணி போட முடியாது. இப்படி செவ்வாய் கிரகம் ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இப்போது 1997 இருக்கிறோம். இன்னும் என்னென்ன வேதியியல் மாற்றம் அடையுமோ என்பது இப்போதைக்கு நிச்சயம் இல்லை. அதை கூறும் சாத்தியமும் இல்லை.